நேச்சுரலிசம் அப்படிங்கிறது இது காட பிலீவ் பண்ணவே மாட்டாங்க. எல்லாமே நேச்சுரல் லைஃப்ல தான் நமக்கு இருக்கு. நம்ம எல்லாமே அங்கேருந்து தான் யூனிவர்ஸ் அண்ட் நேச்சர் தான் நமக்கு எல்லாமே கத்துக் குடுக்குது அப்படின்னு நம்பக்கூடியவங்க. ஸோ இந்த எஜுகேஷன் சிஸ்டம் கம்பல்சரி எத பேஸ் பண்ணியிருக்குன்னா, சைக்காலஜி பேஸ் பண்ணி தான் இருக்கும். இது வந்து சைல்டு சென்டர்ட் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த பிலாசபில எப்படி சொல்லுவாங்க அப்படின்னாக்க, நம்மளோட இன்ட்ரெஸ்ட், நம்மளோட இந்த இன்டென்சிட்டி, இன்ஸ்டிங்க்ட்ஸ் அண்ட் டெண்டன்சி இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு நெறைய ப்ராக்ரசிவான விஷயங்கள்லாம் நடக்கும். பட் இது வந்து புக் லேர்னிங்க்கு அகெயின்ஸ்ட் ஆனது. ஸோ ஒரு இண்டிவிஜுவலுக்கு நெறைய இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. புக் லேர்னிங் இதில வந்து ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. அதேமாரி இதில மெயின் எக்ஸ்போனன்ட்ஸ் சொல்லி பார்த்தோம்னா, அரிஸ்டாட்டில், கோமட், டார்வின், பெர்னார்ட் ஷா, ஹெர்பர்ட் இவங்கலாம் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த என்விரான்மென்ட் தான் கிரேட் டீச்சர். அதுலேருந்து நம்ம எல்லாமே கத்துக்குறோம் அப்படிங்கிறது தான் இவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்படி தானா வளரணும் அப்படிங்கிற மாரி இவங்க வந்து சொல்லுவாங்க. அண்ட் இவங்களோட சிஸ்டம் மெயின் சப்ஜெக்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னாக்கா ஃபிசிக்கல் அண்ட் ஹெல்த்து, மெட்டீரியல் சயின்ஸு அண்ட் கேம்ஸு, ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் தான் இருக்கும். அண்ட் இதுலயுமே பார்த்தோம்னா, டீச்சர் வந்து சப்சிடியரி ரோல் தான். குழந்தைங்களுக்கு தான் மெயின் இம்பார்ட்டன்ஸ். அவங்களாவே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா கத்துக்கிற மாரி இதில கொண்டு வருவாங்க. இதோட மெயின் ஸ்லோகமே என்னன்னாக்கா ஃப்ரீடம் தான். நேச்சுரலிஸ்ட்டோட ஸ்லோகமே என்ன? ஃப்ரீடம் தான். ஸோ குழந்தைங்க ஃப்ரீனா இயல்பா, ஃப்ரீடமா அவங்களாவே கத்துக்கிற மாரி இருக்கக்கூடிய பிலாசபி தான் இந்த நேச்சுரலிசம்.